ச நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, தேர்ட் மந்த்ல கார்லேஷனோட கான்செப்ட் பார்த்துட்டோம். இந்த கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, ரேங்க் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதோட ஐடியா எல்லாமே பார்த்தோம்னு நெனைக்கிறேன். ம். அதனோட ஐடியா கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு, அப்புறம் இந்த கான்செப்ட் போனா உனக்கு ஈஸியா இருக்கும்னு நெனைக்கிறேன். கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து நீ ஆல்ரெடி சொன்னது தான். 2 கார்லேஷன் இருக்குது. ஒண்ணு ஸ்பியர்மேன் கார்லேஷன். இது எந்த மாடியூல்? மாடியூல் 3. 3ஆ? ஆ. நான் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பிட்டேனா இதுக்கு? அனுப்பிட்டேன்னு நெனைக்கிறேன். ஓகே. ஆ ஓகே. அதான். இப்ப என்ன சொல்ல வந்தேன், மாடல் 3 ஓட கான்செப்ட் ரிவைஸ் பண்றேன்னு. அத பார்த்துக்கோ. அப்ப அதுலருந்து அடுத்தடுத்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஓகே. அதனோட மெயின் கான்செப்ட் என்னன்னா, கார்லேஷன் அண்ட் ரெக்ரெஷன். இதுதான் மாடல் 3 ஓட மெயினு. கார்லேஷன் அண்ட் ரெக்ரெஷன். இதுல பார்த்தீங்கன்னா, இந்த கார்லேஷன், ஸ்பியர்மேன் அது கார்லேஷன் கால் பார்த்துட்டோம். இது ஸ்பியர்மேன் கார்லேஷன் பார்த்துருக்கோம். இப்ப பார்த்தீங்கன்னா, ரெக்ரெஷன் லைன்ங்கிறது என்ன? அது என்ன எத்தன லைன் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். சரிங்களா? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, கார்லேஷன் பார்த்து நம்ம ஆர்ங்கிற நோட்டேஷனும், ஸ்பியர்மேன் கார்லேஷன் ரோங்கிற நோட்டேஷன் நோட் பண்ணுவோம். இந்த ஆரோட ஃபார்ம் உங்களுக்கு தெரியும். 1/n இன்டு சம்மேஷன் xy மைனஸ் x பார் இன்டு y பார். கரெக்ட்டுங்களா? டிவைடட் பை 1/n இன்டு சம்மேஷன் x ஸ்கொயர் இங்க ரூட் வரும் மைனஸ் x பார் ஸ்கொயர் இன்டு ரூட் ஆஃப் 1/n இன்டு சம்மேஷன் y ஸ்கொயர் மைனஸ் y பார் ஸ்கொயர். இதுக்கு ஒவ்வொரு மொத்தம் 3-4 ஃபார்முலா இருக்குது இந்த ஒரு ஆருக்கு மட்டும். அப்ப அந்த ஆரை வச்சு நிறைய கேஸ் நம்ம சால்வ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ரேங்க் கார்லேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இது ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் சொல்லிடுறேன். 1 மைனஸ் 6 இன்ட்டு சம்மேஷன் டி ஸ்கொயர் டிவைட் பை n இன்ட்டு n ஸ்கொயர் மைனஸ் 1. இது வந்து நோ ரிப்பீட்டட். இது ரிப்பீட்டடாக இருந்ததுன்னா 1 மைனஸ் 6 இன்ட்டு சம்மேஷன் டி ஸ்கொயர் பிளஸ் சம்மேஷன் m இன்ட்டு m ஸ்கொயர் மைனஸ் 1 divided by 12. சாரி, இந்த divided by 12 இது மட்டும் தான் வரும். divided by 12 overall divided by n into n squared minus 1. சரி, இதில் ஃபுல்லாக ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். இந்த யூனிட் நம்ம ஓட்டிடலாம். சரிங்களா? ஃபுல்லாக ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபார்முலா தான். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய யாருன்னா ரெக்ரெஷன் லைன். ரெக்ரெஷன் லைன் பார்த்தீங்கன்னா 2 கேஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒய் ஆன் எக்ஸுங்கிற கேஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆன் ஒய்ங்கிற கேஸ். இதுக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா, y ஆன் எக்ஸுங்கிற கேஸுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா y மைனஸ் y பார். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா y மைனஸ் y பார் ஈக்குவல் டு r இன்ட்டு சிக்மா y பை சிக்மா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். இதுக்கு வந்து என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் ஈக்குவல் டு r இன்ட்டு சிக்மா எக்ஸ் டிவைட் பை சிக்மா y மைனஸ் y பார். இதுதான் ஃபார்முலா. பட் இது என்னங்கிறாங்கன்னா, இந்த டேமுக்கு அனதர் ஒரு ஃபார்முலா வைக்கிறாங்க. இந்த டேமுக்கு அனதர் ஒன் ஃபார்முலா என்ன, bxy, இது வந்து yxன்னு வைப்பாங்க. byx இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் வைப்பாங்க. அதே மாதிரி இந்த டேமுக்கு என்ன வைப்பாங்கன்னா bxyன்னு வைப்பாங்க. y மைனஸ் y பார் வைப்பாங்க. சரி, இது என்னன்னா இந்த டேமுக்கு பேரு ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட். இது எப்படி நம்ம கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் சொல்லுவோமோ, இந்த pxy அண்ட் byx இந்த ரெண்டு டேமுக்கு பேரு பார்த்தீங்கன்னா ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட். ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் இந்த ரெண்டு பேரும் ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட். இதுதான் மெயின் ஐடியா. இப்போ என்னன்னா இதுக்கு எல்லாம் டேட்டா வேல்யூ கொடுத்துருவாங்க. இந்த டேட்டா வேல்யூ வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு ஃபார்முலாவும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ சென்டர்ல அவங்க உங்க புக்கில் கொடுத்த ஐடியாவை நான் அப்படி காட்டிடுறேன். சரியாப்பா? ஆக்சுவலாக 2 ஈக்குவேஷன் நான் சொல்லியிருந்தேன். y மைனஸ் y பார் சிக்மா y எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் அண்ட் ஆல்சோ திஸ் ஒன் யூசிங் திஸ் ஆல்சோ pyx ஓட ஃபார்முலான்னு சொல்லியிருந்தேன். அனதர் ஃபார்முலா இதை சொல்லிக்கிறாங்க. நீங்கள் இது யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம். இன்னொரு ஃபார்முலா இருக்குது, n இன்ட்டு சம்மேஷன் xy மைனஸ் சம்மேஷன் x இன்ட்டு சம்மேஷன் y டிவைடட் பை n இன்ட்டு சம்மேஷன் x ஸ்கொயர் மைனஸ் சம்மேஷன் x. இதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ p இதுக்கு இந்த டேர்முக்கு என்ன எழுதலாம்னா நியூமரேட்டர் சேம் இருக்கும். n இன்ட்டு சம்மேஷன் xy. எது ஈஸியா இருக்கும்? என்னப்பா? எது ஈஸியா இருக்கும்?
இது ஈஸியா இருக்கும். இருக்கிற டேபிள்ல இது எல்லாமே கால்குலேட்டர்லயே வந்துரும். எது நீங்க இது எழுதிருக்கிறதா? பார்த்தீங்கன்னா, நீ கால்குலேட்டர்ல வேல்யூ போட்டீன்னா, அந்த கால்குலேட்டர் என்ட்ரிலயே வந்துருது. இது போட்டா நீ மேனுவலா மல்டிப்ளை பண்ணி போடணும். ஓ! ஓகே, ஓகே. ஒரு நிமிஷம் எழுதிக்கிறேன். ஜஸ்ட் நீ வேல்யூ என்ட்ரி பண்ணி ஆல்ரெடி கார்லேஷன் கண்டுபிடிச்சுக்கிற. ஜஸ்ட் வேல்யூ என்ட்ரி பண்ணி இந்த வேல்யூ நீ கால்குலேட்டர்ல இருந்து எடுத்துக்கலாம். பட் இது பார்த்தா இந்த வேல்யூ இருக்காது. நீங்க மேனுவலா தான் போடணும். அந்த ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணா n into summation xy ம். minus summation x into summation y ம். divided by n into summation x square ம். minus summation x whole square. ஓகே. ஓகேவா? அடுத்தது இருங்க, x1 y எழுதிக்கணும். மேல எழுதணுமா? x1 y எழுதணும். கீழே 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 தான். இது ரிக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட், கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் எழுதுறதா? என்னப்பா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஆல்ரெடி படிச்சிட்டு இல்லையா? கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலா என்ன? நீ ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் கொடுத்து கேட்டேன்னா நீ இதை போடணும். சரி, இது இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ல கேட்பாங்க. உங்க கொஸ்டின் பேப்பர்ல நிறைய கொஸ்டின் இருக்குது. ஆல்ரெடி 6 ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் பார்த்தாச்சு. இது கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் நம்ம லாஸ்டா பார்த்தாச்சுல. என்ன எக்ஸ் பார் இன்டு ஒய் பார் எழுதிக்கிறது டிவைட் பை 1 by n into summation x square ரூட்டுக்குள்ள வரும். இந்த ஃபார்முலா வச்சு எழுதிக்கலாம். மட்டும் ஏன் புதுசாக பண்ணிருக்கணும்? என்னப்பா? நான் ஆல்ரெடி இவங்க கொடுத்துருக்கிறதுலே பண்ணிக்கிறேன். சரி, ஓகே, பார்க்கலாமா? ஒரு கொஸ்டின் ஃபுல்லாக சால்வ் பண்ணுறேன். கொஞ்சம் அப்படியே கால்குலேட்டரை போட்டு டக்கு டக்குன்னு சொன்னீங்கன்னா நம்ம கடைகளுக்கு முடிச்சிடலாம். சரிங்களா? ஒரு நிமிஷம் கட் பண்ணி போடுறேன். என்ன கேட்டுக்கிறேன் பாத்தியா? Find the following data. 2 regression lines, correlation coefficient, and x, y on x ல x equal to 13 போட்டா y ஓட வேல்யூ என்ன? டைரக்டா கேட்பாங்க. சப்ஸ்டிட் பண்ணி தெரிஞ்சா மட்டும் போதும். ஆமா. x, y. சரிங்களா? நம்மளுக்கு என்ன வேணும்? ரெக்ரெஷன் லைனோட ஃபார்முலா தெரியும். ஒன்னு வந்து y minus y bar equal to byx into x minus x bar. Another formula x minus x bar equal to bxy into y minus y bar. நம்மளுக்கு ஆல்சோ தெரியும் pyx ஃபார்முலா இப்ப தான் கொடுத்தேன். n into summation xy minus summation x into summation y divided by coefficient of correlation னு கொடுத்திருக்காங்க. என்னப்பா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன் கொடுத்துக்கறாங்க.
அதுக்கு நம்ம வந்து அந்த அது 2வது ஃபார்முலா அப்ளை பண்ணா போதும். நீங்க இந்த ஃபார்முலா இது 2யும் கண்டுபிடிச்சு 2யும் மல்டிப்ளை பண்ணி போட்டா போதும். இங்க பாருங்க. நீங்க வேற ஃபார்முலா எடுத்துக்கோங்க. ஏய் இது வந்து நம்ம லாஸ்ட்டா படிச்சுன்னு சொல்லி குடுத்தேன். நீங்க இத போட்டா போதும். இத போட்டா போதும். சரிங்களா? திரும்ப திரும்ப கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது. நீங்க இத போட்டா போதும். சரிங்களா? சம்மேஷன் x ஸ்கொயர் மைனஸ் சம்மேஷன் x3 ஹோல் ஸ்கொயர். அதே pxy ஈக்குவல் டு n இன்டு சம்மேஷன் xy நியூமரேட்டர் சேம் டினாமினேட்டர் மட்டும் மாறும். நியூமரேட்டர் சேம் டினாமினேட்டர் மாறும். சம்மேஷன் y ஸ்கொயர் மைனஸ் சம்மேஷன் yz ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்படின்னு என்ன ஆகும்? என்னென்ன வேணும் இங்க? நமக்கு டேபிளுக்கு என்னென்ன வேணும்? x, y வேணும். ரிக்ரெஷன் ஈக்குவேஷன்னு ரிக்ரெஷன் லைன் கேட்குறாங்களா, ரிக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் கேட்குறாங்களா? ரிகர்ஷன் ஈக்குவேஷன்னா ரிகர்ஷன் லைன் தான். ஈக்குவேஷன் கொடுக்குறான்ல, அதனால நான் ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலா எழுதிக்கிறேன். புரியுதா? இதுதான் ரிகர்ஷன் லைனோட ஈக்குவேஷன். சரிங்களா? ரிகர்ஷன் லைனோடது. இது வந்து ரிகர்ஷன் கோஎஃபிஷியன்ட். ரிகர்ஷன் கோஎஃபிஷியன்ட் தெரிஞ்சாதான் ரிகர்ஷன் லைனே ஃபார்ம் பண்ண முடியும். ரிகர்ஷன் கோஎஃபிஷியன்ட் தெரிஞ்சா ரிகர்ஷன் லைன் ஃபார்ம் பண்ண முடியாது. சரிங்களா? இதுக்கு பேர் என்னது? ரிகர்ஷன் லைன் ஈக்குவேஷன். சரிங்களா? ஓகே ஓகே. இதுக்கு பேர் என்னது? ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட். ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட். அதை கண்டுபிடிச்சு அந்த இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அவ்வளவுதான். அப்ப அதுக்கு வேணும் என்னென்ன வேணும்? x வேணும், y வேணும், xy வேணும், x ஸ்கொயர்டு வேணும், y ஸ்கொயர்டு வேணும். ஸோ அதான் டேபிள்ல போட்டுக்கிறேன். ஓகேப்பா? டெஸ்ட் வேல்யூ என்ட்ரி பண்ணிக்கிங்க. கொஞ்சம் பெரிய வேல்யூ தான் வரும். நீங்க டேபிள் போட்டு கொஞ்சம் அதுக்கு மாதிரி பண்ணிக்கங்க. கால்குலேட்டர் யூஸ் பண்ண தெரியும் நினைக்கிறேன். கால்குலேட்டர் எந்த அளவுக்கு ஸ்பீடா யூஸ் பண்றியோ அந்த அளவுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஈஸியா மார்க் எடுக்கலாம். ஸோ வேல்யூ என்ட்ரி பண்ணிக்கலாமா? வேல்யூ என்ட்ரி பண்ண என்ன கிடைக்குது? 25 40 28 28 35 32 31 36 29 38 34 32 34 32. அடுத்தது 43 46 49 41 36 32 31 30 33 39. சரி இதை கால்குலேட்டர் என்ட்ரி பண்ணியா இல்லை மல்டிப்ளை பண்ணி போடுறியா? கால்குலேட்டர் எப்படி என்ட்ரி பண்றது? என்ன டைப் ஆஃப் கால்குலேட்டர் வச்சுக்கிறேன்? CW. CWவா? அதுல போயிட்டு மோட் ஆப்ஷன் அமுத்தி பாரு. மோட் ஆப்ஷன் அமுத்தினா சேட்டன் வரும் பாரு. மோடுல போயிட்டு அமுத்தினா சேட்டன் வரும் பாரு. மோடா என்கிட்ட இல்லையாது. மோடு இருக்குதா? மோடு பார்த்தீங்கன்னா கால்குலேட்டர் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் நான் எடுக்கிறேன். எங்கிட்ட ஆமா, 1 வேரியபிள் 2 வேரியபிள்னு ஒரு டேபிள் வருது. 2 வேரியபிள் எடுத்துக்கோ. நம்ம 2 வேரியபிள் தான் இருக்குது. ஓ இப்போ x y ன்னு இருக்கு. நான் அப்படியே செட் பண்றதா? x y அப்படியே அப்ளை பண்ணு. 25 43 36 49 36 வருது 32. அப்ப அதை கிளிக் பண்ணிட்டு அந்த இமேஜ் போய் பாரு என்ன வரும். 30 33 39 28 35 32 31 36 29 38. ஐயோ வந்துச்சா? இல்ல ஒரு நிமிஷம். அப்ப அங்கே சம்மேஷன் ஆப்ஷன் கொடுத்துப்போம். டேபிள் ஒரு நிமிஷம் காட்டுங்க சார். டேபிள் ஒரு நிமிஷம் காட்டுங்க. டேபிள் தான் இந்த ரெண்டு ஒண்ணு தான். இது ரெண்டு சேம் டேபிள் தான்டா. 20 35. சரி ஓகே. எந்த டேபிள் பார்த்து புரிய போடு. 31 36 29 38 34
மொத்தமா எத்தனை டேர்ம் இருக்கு? 3, 10 டேர்ம் இருக்கு. 43, 46, 49, 41, 36, 32, 30, 36, 32, 31, 30, 33. இது என்ன சார் ஒழுங்காவே புரிய மாட்டேது. நீ இமேஜ் பார்த்தா தான் சொல்ல முடியும். ஏன்னா நான் சிடபிள்யூ நான் ஒர்க் பண்ணதில்ல. அது சம்மேஷன் என்ன வேணுங்கிற உனக்கு என்ன வரல? 10 டேர்ம் டேலியே ஆக மாட்டேங்குது. டேலி ஆக மாட்டேங்குதா? மொத்தம் எத்தனை வேல்யூ இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வேல்யூ இருக்குது. 10 வேல்யூ வரலையா? 25, 28, 35. 32 நான் சொல்றேன் பாரு. எக்ஸ் என்ட்ரி பண்ணிக்கிறியா ஒய் என்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறியா? எக்ஸ். சரி நான் சொல்றேன் எழுதிக்கங்க. 25, 28, 35, 32, 31, 36, 29, 38, 34, 32. ஓகே வேலை என்ட்ரி பண்ணிட்டியா? ஒய்ல பார்த்துக்கோ. 43, 44, 46 சாரி 43, 46, 49, 41, 36, 32, 31, 30, 33, 39. என்னாச்சு? எது மிஸ் பண்ணியிருந்த? தெரியல, மறுபடியும் ஒன்று எக்ஸ்ட்ரா தான் வருது. அது நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு போதும். அதோட முடிஞ்சு டேட்டா என்ட்ரி பண்ணிட்ட. சார் ரெண்டுமே 10 டேர்ம் வருது சார். சார் எக்ஸ் 9 டேர்ம் வருது, ஒய் வந்துட்டு 10 டேர்ம் வருது. ஏய் எக்ஸ் ஒய் 9 10 டேர்ம்டா. சார் ரெண்டு ஈக்குவலா இருக்கு. இங்க பாரு எக்ஸ் 10 தான இருக்குது. 1 2 சார் அதான் சார் எக்ஸ் 10 டேர்ம் எனக்கு வரல. அப்ப கால்குலேட்டர் என்ட்ரி பண்ண முடியலையா? 10 டைம் அதுல என்ட்ரி பண்ண முடியலங்கறியா? இல்ல y க்கு என்ட்ரி பண்ண முடியுது, x க்கு என்ட்ரி பண்ண முடியலங்கறியா? தெரியல, அது டேலி ஆக மாட்டேங்குது. கரெக்டா தான் ஃபில் பண்ணிருக்கேன். 10 வேல்யூ இருக்குதுங்க. x க்கு 10 இருக்குது, y க்கு 10. அதுதான் 24. டேய் போன சைலண்ட்ல போடுற கிளாஸ் முடிய வரைக்கும். இது ரெக்கார்ட் போடுறது அப்படியே ரெக்கார்ட் வந்து உனக்கு அந்த போனோட சவுண்ட் தான் கேக்குது. 28, 35, 30. நீ என்ட்ரி பண்ணது சொல்ல, நான் டிக் பண்ணிட்டு வரேன். நீ என்ட்ரி பண்ணது சொல்ல. சரி இது வேற பேக் வேற கொடுக்கணும். நீ ரைட் ஏரோ மார்க் லெஃப்ட் ஏரோ மார்க் இது அமுத்துடா. 25, ஒரே 28, 35, 35, 51, 36, 29, 38, 34, 32. 10 வேல்யூ போட்டியே. 43, 46, 49, 41, 36, 32, 31, 30, 33. ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஃபில் பண்ணதுக்கப்புறம் அங்க சம்மேஷன் x சம்மேஷன் y ல என்ன என்ட்ரி ஆயிருக்குதான் பாரு. இல்லையே. இருக்குண்டா. CW தானே. CW வந்து SAT ஆப்ஷன்ல போயிட்டு எடுத்துட்டீங்கன்னா சம்மேஷன் x சம்மேஷன் y எப்படி கண்டுபிடிப்ப? அங்க இருக்குதான் பாரு. இருக்கு. அது அமுத்து. சம்மேஷன் x கிடைச்சது, சம்மேஷன் y கிடைச்சது, சம்மேஷன் x ஸ்கொயர் எல்லாமே வரும் பாரு. xy என்ன வரல, x ஸ்கொயர் வரணுங்க. நாங்க செக் பண்ணி போறோம். ஏன்னா எங்க அந்த மாடல் நான் ஒர்க் பண்ணதுல இருக்கும். கண்டிப்பா இருக்கு. அதோட அட்வான்ஸ் மாடல் xy இருக்கு. ஷிஃப்ட் வந்து 1 அமுத்துனா SAT வருதுங்கறாங்க. ஷிஃப்ட் செலக்ட் 3 ன்னு சொல்லிக்கிறாங்க. சம்மேஷன் xy இருக்கு. எழுதுறேன். சம்மேஷன் xy எல்லாமே வருதுங்கறாங்கடா. ஒரே நிமிஷம் நான் சொல்றத மட்டும் அனுப்பி பாரு. என்னமா 3 சொல்லுப்பா. வருது. என்ன இப்போ என்னென்ன வேல்யூ? எல்லாமே வருதா? எனக்கு எல்லாமே வேணும். சம்மேஷன் x சம்மேஷன் y எல்லாமே வேணும். சொல்லு பார்க்கலாம். சம்மேஷன் x வந்துட்டு 320,
சம்மேஷன் y வந்துட்டு ம் 380 ஆ சம்மேஷன் xy வந்துட்டு ம் 12067 ம் சம்மேஷன் y ஸ்கொயர் வந்துட்டு ம் 14838 14838 ஆ சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் 10380 கரெக்ஷன் பண்ணிட்டியா? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே. இப்போ என்ன பண்ண போறேன்னா pxy தானே வேணும். அப்போ pxyக்கு அந்த ஃபார்முலா எனக்கு தெரியும், pyxக்கு ஃபார்முலா தெரியும். அதில் அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் px என்ன ஃபார்முலா? n இன்ட்டு n வந்து 10 10 இன்ட்டு சம்மேஷன் xy 12067 மைனஸ் சம்மேஷன் x இன்ட்டு சம்மேஷன் y சம்மேஷன் x இன்ட்டு சம்மேஷன் y டிவைடட் பை n இன்ட்டு சம்மேஷன் x ஸ்கொயர் minus summation xt whole square summation xt whole square வந்து 320 whole square. இது நாம மேனுவலா தான் போடணும். இது கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு கஷ்டம். அந்த டேபிள்ல போட்டு நீ டேபிள் வந்து இதை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அப்புறமேட்டு நீங்க வந்து என்ட்ரி பண்ணி நீங்க கண்டுபிடிச்சிருங்க. சரிங்களா? ஓகேவாப்பா? இது வந்து நீங்க கால்குலேட்டர் தான் போட்டு ஆகணும். ஏன்னா கால்குலேட்டர் ஆரோட வேல்யூ கிடைச்சிடும். ஏன்னா ஆறு இங்க பாருங்க, அங்கேயே பாரு செக் பண்ணீங்கன்னா 6 சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அதனால செக் பண்ணி பாருங்களேன். அது கால்குலேட்டர் இருக்கும் பாருங்க, இந்த வேல்யூல கால்குலேட்டர் இருக்கும். நீ வேணா செக் பண்ணி பாரு, இருக்கும் பாரு. கமலேஷ் இருக்குதா? கமலேஷ் எல்லாம் மியூட் பண்ணிட்ட. சரி, இதுதான் வீடியோ ஆன் பண்ணி அப்லோட் பண்ணிருக்கேன். புரியல? நெட் கிடைக்கல சார். இந்த வீடியோ ஆன் பண்ணது சொன்ன ரீசன் இதுதான். நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிறேன். நான் இன்னொரு இதுல போட்டு லிங்க் பண்ணி பாருங்க. நீங்க பேசுனது என்ன கேட்சே? நீ பேசினதை நான் நடத்த முடியும். சரி, ஓகே. ஆரோட வேல்யூ சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் இது மூணு வேல்யூ என்ன வருதுன்னு நீ கால்குலேட்டரே கண்டுபிடிக்க முடியும். இல்லனாலும் நம்மளுக்கு என்ன ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் bxy is equal to n value 10. ஆமா. சம்மேஷன் xy நான் சொன்னேன் 12067 மைனஸ் 1038 போச்சு p20 into 380. இது bxy தானே பண்றீங்க? ஓ, அது முடிச்சிட்டீங்களா? pxy ஆமா, நீ அந்த கால்குலேஷன் போடுறதுக்கு வெயிட்டிங். நீ ஃபர்ஸ்ட் இத முடி, அப்புறம் இதுக்கு வருவ. 10 into 14 தப்பா எழுதிருக்கீங்க. bxy என்ன வருது? y ஸ்கொயர் தானே வரணுங்க. n into y ஸ்கொயர் தானே bxy. தேங்க் யூ. ஆமா, அதான் பார்த்து என்னோட கரெக்ட். நீ சொன்னது கரெக்ட். 14838 minus 380 the whole square. 380 the whole square. கரெக்ட். அடுத்தது byx. அதனோட வேல்யூ என்ன சொல்லிரு? இதனோட கால்குலேஷன் வேல்யூ என்ன சொல்லிரு? சொல்றேன். 12067 minus 320 into 380 whole divided by 10 into summation x square 10380 minus 320 the whole square. இதோட ஆன்சர் எல்லாம் அது கொடுக்காதா, இல்ல அது கொடுக்குமா? இது கொடுக்காது. அதுக்கு பதிலா நீ இதை கண்டுபிடிக்க முடியும். இது மூணையும் கண்டுபிடிக்க முடியும். இது மூணு கால்குலேட்டர் இருக்கும். இந்த மூணு பாத்தீங்கன்னா கால்குலேட்டர் இருக்கும். வேணா செக் பண்ணி பாரு. இது மூணு இருக்கும். ஆமா இருக்கு. அப்ப ஆரோட வேல்யூ கண்டுபிடிச்சலாம். பட் as per ரூல் படி நீ மேனுவலா தான் போட வேணும். நீ மேனுவலா போற மாதிரி போட்டு ஆன்சர் அதை பார்த்து எழுதி பண்ணிக்கோ. சரியா? ஓ, இப்போ இந்த bxy தான் அங்க இருக்க ஆன்சரா? சிக்மா எக்ஸா? ஓ, r வேல்யூ. pxy க்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குடா. pxy க்கு என்ன ஃபார்முலா இருக்குது? pxy equal to
r into sigma x divided by sigma y ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா byx equal to r into sigma y divided by sigma x. அப்ப இந்த மூணு வேலையை நீ கண்டுபிடிச்சோன்னா நீ போட முடியும். சரிங்களா? கால்குலேட்டர் என்னை பொறுத்த வரைக்கும் நீ கால்குலேட்டர் யூஸ் பண்றீங்கன்னா இந்த ஃபார்முலா போட்டுக்கோ. சரிங்களா? இந்த ஃபார்முலா போட்டு கால்குலேட்டர் யூஸ் பண்ணி போட்டுக்கோ. மார்க் கொடுப்பாரா பாத்துக்கோ. உனக்கு என்ன இதுதானே ஓப்பன் புக் தானே. உனக்கு எப்படி மார்க் இது பண்றதுக்கு பாசிபிள் வேணுமோ அதை பார்த்து இது பண்ணிக்கோ. சரியா? இது எப்படி நெகட்டிவ்ல வருது மேல இருக்கட்டும். எதுடா? bx ஓட நியூமரேட்டர் நெகட்டிவ் வருதா? வரட்டும். அதாவது pxy அது ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரெண்டுமே நெகட்டிவா வரணும். ஒன்னு நெகட்டிவ் ஒன்னு பாசிட்டிவ் வந்து நம்ம போட்டது தப்பு. ரெண்டுமே நெகட்டிவ் வரலாம் ஆர் ரெண்டுமே பாசிட்டிவ் வரலாம். இதான் ரூல். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரெகர்ஷன் கோஎஃபிஷியன்ட் ரூல். ரெண்டுமே சேம் சைனா தான் இருக்கணும். ஆப்போசிட் சைனா இருந்தா ராங். -0.23 23 என்னோட -0.66. சரியா? ரெண்டுமே சேம் சைடு தான் வரும். அது நெகட்டிவ்னா ரெண்டையும் மல்டிப்ளைனா ஒண்ணுக்கு மேல போக கூடாது. சரிங்களா? சரி, இப்போ y on x போடலாமா? y on x இல்ல அது பண்ணி ரெண்டுமே பண்ணிட்டேன். x ஓகே ஓகே. இது ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறோம். நம்ம ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கல. இப்போ ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறோம். லைன் y on x y minus y bar வேணும். y bar என்னது? 380 divided by 10 வந்து 38 and x bar வந்து 320 divided by 10 வந்து 32. சரிங்களா? அப்ப இதையும் அப்ளை பண்ணிடலாம். சரிடா கண்ணு? இந்த ஃபார்முலா எழுதுங்க. y minus y bar ஃபார்முலா எழுதிட்டா? மேலே எழுதுன. சரி, நான் ஒரு எழுதிடுறேன். y minus y bar equal to byx x minus x bar. இது y on x க்கு. அந்த y is constant. y வேரியபிள். கேபிட்டல் y வேரியபிள். ஃபர்ஸ்ட் இத முடிச்சிடலாம். y minus y bar 38 equal to minus 0.66 ன்னு சொன்னேன். x minus 32. சரிங்களா? இது சிம்பிளிஃபை பண்ணி போடணும். y minus 38 equal to minus 0.66x plus இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்குதுங்க? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்குது? 21.12. 21.4. அப்போ y 12 புரியுதுப்பா? 12 சார். 21.12. 21.12 ஓகே. அப்போ y ஈக்குவல் என்ன கிடைக்குது? minus 0.66x பிளஸ் இந்த 32 இங்க போயிடும். 32 இங்க போச்சுன்னா 59.12. இதுதான் வந்து y on x ஓட ஈக்குவேஷன். சரியாப்பா? x on y. x on y க்கு உனக்கு ஈக்குவேஷன் ஃபார்முலா தெரியுமா? என்ன ஃபார்முலா? x bar is equal to bxy into y minus y bar. அப்போ x minus 32 is equal to minus 0.23 into y minus 38. x minus 32 minus 0.23y plus இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 90 into 0.23 8.74. 8 18 8.74. 8.74. அப்போ x equal to
minus 0.23y 32 இங்க போச்சுன்னா 40 ஆ 40 பார்க்கலாம் சார். 74. ஓகே சரி, 2 ஈக்குவேஷன் வந்துருச்சு. சரி அதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். சரியா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன் கால்குலேட் பண்ணி எடுத்துக்கலாம். வேல்யூ வந்து செட் பண்ணலாம். வேல்யூ வந்து நீ என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணணும்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ரூட் ஆஃப் bxy plus by into வெரி dy. குட். அப்ப என்ன சைன் போடணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துட்டா நான் ஆல்ரெடி ஒன்று சொன்னேன். pxyக்கும் pyxக்கும் ரெண்டுக்கு என்ன சைன் வருதோ அந்த சைன் தான் ஆருக்கு அப்ளை பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரூல். சரிங்களா? பிளஸ்ன்னு வந்தா பிளஸ் அப்ளை பண்ணணும், மைனஸ் வந்தா மைனஸ் அப்ளை பண்ணணும். அப்ப ஆரோட வேல்யூ மைனஸ். சரிங்களா? இன்ட்டு 0.66 ஏன்னா ஒரு ரூட்டுக்குள்ள இருந்து எடுத்து போட்டீங்கன்னா என்ன வரும் சொல்லு பார்க்கலாம். நீ இதை போட்டு நீ கால்குலேட்டர் இருக்கிறது கூட போட்டுக்கலாம். கால்குலேட்டருக்கு ஆர் வரும்ல, அந்த ஆர் வேல்யூ கூட போட்டுக்கலாம். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு சரிங்களா? பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் pxy byxன்னு போட்டுட்டு இந்த வேல்யூ சேர்த்து சப்மிட் பண்ணிட்டு நீ கால்குலேட்டர்ல பார்த்து போட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. கால்குலேட்டர் ஆர் காட்டல, வெறும் சிக்மா ஸ்கொயர் எக்ஸ் சிக்மா ஆர் காட்டும். ஆர் சிக்மா எக்ஸ் சிக்மா எல்லாமே வரும். அந்த ஏறு மார்க் கம்பி பார்த்தீங்கன்னா ஆர் வரும். எஸ்எக்ஸ் என் ஒய் பார் இல்லை இன்னொரு ஷிஃப்ட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும் பாரு ஆறு வரும் பாரு. ஆறு வராமல் இருக்காது. ஆறு நான் சின்ன கால்குலேட்டர் நார்மல் கால்குலேட்டரே ஆறு வரும். வரலையே. ரெக்ரஷன் ஒன்று நீ எதில் போட்ட ரெக்ரஷன் ஆப்ஷன் போட்டியா சேட்டில் போட்டியா? சாட்ல ரெக்ரஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ரெக்ரஷனில் போட்டீங்கன்னா ஆறு வரும். சரியா? நான் ரூட் எடுத்துக்கிறேன். ரூட் எடுத்துக்கோ. நீ என்ட்ரி பண்ணும்போது அடுத்தடுத்து நீ சேட்ல போடாத ரெக்ரஷன் ஆப்ஷன் போடு. சரியா? சேட்ல போயிட்டு ரெக்ரஷன் ஆப்ஷன் போடு. அப்படி இல்லை எனக்கு இருக்குதுடா டேய். எல்லாத்துலயும் நார்மல் கால்குலேட்டர் இருக்கும். ஆர்இஜின்னு இருக்கும் பாரு. ரெக்ரஷனா ஆர்இஜின்னு இருக்கும். கால்குலேட்டர் போயிட்டீங்கன்னா உங்க பாரு சேட் ஒரு ஆப்ஷன் வரும். சேட்டை பிரஸ் பண்ணும்போது நிறைய வரும். அதுல ரெக்ரஷன் ஒரு ஆப்ஷன் வரும். காட்டலையே. சேட் பிரஸ் பண்றப்ப 1 or 2 ன்னு காட்டும். அவ்வளவுதான். அதான் 1 பை லீனியர் தானே அது. லீனியர் வந்து நீங்க அப்ளை பண்ணி போடணும். அப்படி போடும்போது ஆறு கண்டிப்பா வரும். சரி நான் உனக்கு செக் பண்ணிட்டு அனுப்புறேன். சரியா? அந்த கால்குலேட்டர் எங்கிட்ட இல்ல. வேற எங்கேயாச்சும் இருந்ததுன்னா வாங்கி செக் பண்ணிட்டு அப்லோட் பண்றேன். இல்லைன்னா வேற எங்கேயாச்சும் இருந்தா லிங்க் இருக்கணும் உனக்கு அனுப்புறேன். சரி ரெண்டு மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. 0 minus 0.38 0.38 ஓகேங்களா? find y when x equal to 13 னா சொல்றேன் y கேக்குறான். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. y on x தான கேக்குறாங்க. y on x ல நல்லா பாத்துங்க. இது எதுல போடணும்? y on x ல போடணும். x on y ல போட கூடாது. when x equal to 30 y on x ல x equal to 30 போடணும். x on y ல இது போட்டா தப்புடா. x on y is equal to 59.12 minus 0.66 into 30. y equal to 59.12 minus 0.66 into 30. 39.32. அவ்வளோதான் கேள்வி. இதுதான் நம்மளுடைய எனக்கு டவுட் இருந்தால் சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை ஓகே ஓகேவா? சரி ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் அதை விட இம்பார்ட்டன்ட். நிறையா இடத்துல நிறையா போர்டில் இந்த கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கிறாங்க. எதுக்கு கேட்குறாங்கன்னு தெரியல. பட்டு ஒரே ஒரு ஐடியாவுக்கு கேட்குறாங்க. அது எதனால எப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பார்த்துக்கோ. சரிங்களா? இந்த கொஸ்டின் நிறையா போர்டில் கேட்டுட்டு இருக்கிறாங்க. எந்த யூனிவர்சிட்டியில் எதில் கேட்குறாங்கன்னே தெரியாது. அப்படி இவ்வளோ இது இம்பார்ட்டன்ட். அது கரஸ்பாண்டிங் இதே கொஸ்டின் கேட்டுறாங்க நிறைய கொஸ்டின் பேப்பரில். ரொம்ப ஈஸி தான். இது எப்படி சால்வ் பண்ணுவீங்க? எனி ஐடியா? கொஸ்டின் எழுதிக்கோ. எப்படி சால்வ் பண்ணுவீங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணு. இல்லை நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். இது ஆல்சோ பாயிண்ட் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் போட்டுக்கோ. 3 கேட்பாங்க. 2 தான் கேட்டுருக்காங்க. இந்த 3 கேட்பாங்க. ஒன்றும் செஞ்சுக்கிறேன். Two lines of regression of 8x minus
வேரியன்ஸ்னா சிக்மா தானே? வேரியன்ஸ் சிக்மா என்ன கொடுத்துக்கிறான் பாருங்க. வேரியன்ஸ் ஆஃப் என்ன சிக்மா எக்ஸ் கொடுத்துக்கிறான், சிக்மா ஒய் கண்டுபிடிக்கிறோம். மொத்தம் 3 கொஸ்டின். அவர் நிறைய கொஸ்டின் மிஸ் பண்ணிட்டாரு. ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டுக்கிறாரு. மொத்தம் 3 கொஸ்டின். இது ஒரு கொஸ்டினா, இதை பார்த்தா இது 2வது கொஸ்டின், இது பார்த்தா இது 3வது கொஸ்டின். 3 கொஸ்டின் உள்ள இருக்குது. அவங்க ஒரு கொஸ்டின் தான் கேட்டுக்கிறாரு. கொஸ்டின் 2 கொஸ்டின் மிஸ் பண்ணிட்டாரு. ஃபைண்ட் ஆர், அதுக்கப்புறம் சிக்மா ஒய். எப்படி பண்ணணும்? அதை சொல்லி கொடுக்குறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. இப்போ ரெக்ரெஷன் லைன்னா நம்மளுக்கு எத்தனை லைன் இருக்கும்? 2 லைன் இருக்கும், சரிங்களா? அப்போ 2 லைன் ஈக்குவேஷன் கொடுத்துட்டோம். இதுல எது ஒய் ஆன் எக்ஸ், எது எக்ஸ் ஆன் ஒய் யாருக்கும் தெரியாது. நீதான் கண்டு தப்பா கூட வரலாம், சரிங்களா? அப்ப தப்பா வந்து மாத்தி போடணும். அதுதான் பிரச்சனை இங்க. நமக்கு தெரிஞ்ச ரூல் என்ன? ரெகர்ஷன் கோஎஃபிஷியன்ட் ரூல் நமக்கு தெரியும். என்ன ரூல்? pxyயும் byxும் ரெண்டும் சேம் சைன். இது ஒரு ரூல். அனதர் ஒரு ரூல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ r கண்டுபிடிக்கிற, r ஓட வேல்யூ உனக்கு தெரியும், -1 less than or equal to 1 less than or equal to 1. அப்ப வந்து pxyயும் pyxயும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கணும்? less than or equal to 1 கிடைக்கும். இது 2வது ரூல். இந்த 2 ரூல் நீ கரெக்டா போட்டுட்டீனா இந்த ஈக்குவேஷன் எது y on x, x on y நம்ம கண்டுபிடிக்க முடியும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அது எதுக்கு? r கண்டுபிடிக்க. இது எதுக்கு சொன்ன? r கண்டுபிடிக்க. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन r கண்டுபிடிக்கிறது இல்ல, மீன் கண்டுபிடிக்க. மீன்ங்கிறது என்னன்னா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி xy கண்டுபிடிச்சீங்கன்னா அதான் மீன். 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிட்டு x y கண்டுபிடிச்சா அதுதான் மீன். சரியாப்பா? ஓகே, அவ்வளவுதான். இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். மற்றபடி நம்ம ஈஸியா போட்டுருவோம். மற்றதான் ஒண்ணு இல்லை. இந்த 2 கேஸ் தான் இம்பார்ட்டன்ட். 3வது கேஸ் ஒன்றும் இல்லை, ஃபார்முலா தான். அப்புறம் 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா போதும், மீன் கண்டுபிடிக்க. மீன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். அப்புறம் 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ண உனக்கு தெரியும். சரியா? (40x minus 18y equal to 214). சரி, கால்குலேட்டர் யூஸ் பண்ணியா இல்லை எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்றியா? கால்குலேட்டர். அதான் நீ கேட்ட, எலிமினேஷன் மெத்தட் போட மாட்டீங்க. என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு மீன் x, y கண்டுபிடிக்கிறதுக்கு பண்றோமா? ஆமா, அது 2 சால்வ் பண்ணி xy கண்டுபிடிச்சா அதான் வந்து மீன்ங்கறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ஃபைண்ட் மீன் x, y ன்னு எழுதிறேன். யூசிங் எலிமினேஷன். எலிமினேஷன் மெத்தட் போடுறியா இல்லை நார்மலா நீ கால்குலேட்டர் யூஸ் பண்ணி போட்டுறனா போட்டுக்கோ. கால்குலேட்டர் யூஸ் பண்ணாம கேட்டு சரி, xy போட்டு எலிமினேஷன் மெத்தட் போட்டு செய்யறேன். கால்குலேட்டர்ல போட்டு 4 minus 5 minus 33 20 minus 9 107 13 x equal to 13 y equal to 17 இருக்கு. அவ்வளவுதான். இதே வந்து x பவர் y பவரா? அதான் சொன்னேன், எலிமினேஷன் மெத்தட் சால்வ் பண்ணி x y கண்டுபிடிச்சா அது x பவர் y பவர். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவரா. அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இது வரும். சரியா? எதுனா எக்ஸ் பார் ஒய் பார் போட்டாச்சு. இப்போ வந்து என்ன வேணும்? ஆர் வேணும். ஆரோட ஃபார்முலா என்ன? பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் bxy byx. சரிங்களா? இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன், இதுதான் ஈக்குவேஷன். இது ஆமா. அப்ப இது வந்து எது x on y, எது y on x ன்னு தெரியாது. கரெக்ட்டுங்களா? எது x on y and y on x ன்னு தெரியாது. நான் ஒரு ரூல் சொன்னேன்ல, pxy க்கு சேம் சைன் வரணும் and also 2 மல்டிப்ளை பண்ணா less than 1 ன்னு வரணும். அந்த ரூலை நம்ம அப்ளை பண்ணணும். சரியாப்பா? என்ன ஒரே ஒரு போன், நான் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே சார். நீ இதை மட்டும் யோசிச்சு சொல்ல, நான் வந்துடுறேன். சரியா? ஹலோ சார். சார் குட் மார்னிங். ஒரு கிளாஸ் தான் சொல்லுங்க சார். ஒரு கிளாஸ் தான் மீட் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க சார்.
ஓகே சார். ஓகே. ஓகே, ஓகே சார். ஓகே. ஓகே, ஓகே சார். ஓகே, ஓகே சார். ஓகே. அப்படிங்களா சார்? ஓகே சார். ஓகே, ஓகே. தேங்க் யூ சார். ஓகே. அதான் பார்த்துக்கிறேன் சார். ஆ, ஆ. ஓகே சார். ஓகே. நோ ப்ராப்ளம் சார். ஓகே, ஓகே. தேங்க் யூ சார். தேங்க் யூ. ஓகே டேக்கன். சாரி. அது கன்ஃப்யூஷன் அதனால பேச வேண்டியதாயிருச்சு. சரி, ஓகே. ஓகே. இப்ப இந்த 2 ஈக்குவேஷனோட எது எக்ஸ் ஆன் ஒய் அண்ட் ஒய் ஆன் எக்ஸ்ன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளோட ரூல். சரிங்களாம்மா? சார் திரும்ப அந்த ரூல் சொல்லிடுறேன். பி கடைசி இருக்கிறே இல்ல. ஆ 2க்கும் என்ன வரணும்? சேம் சைன் வர வேணும். ஃபர்ஸ்ட் ரூல். ம் செகண்ட் ரூல் வந்து என்னது? 2ஓட மல்டிப்ளிகேஷன் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கும். இதுதான் 2 ரூல். சரிங்களா? சரி. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுக்கிறேன். 4x minus 5y equal to minus 33. இந்த ஈக்குவேஷன் நான் x on y போட்டா y on x போட்டா? தெரியல. தெரியல. எனக்கும் தெரியல. போட்டா தான் தெரியும் எனக்கும். சரி. இங்க என்ன இருக்குதா? வேல்யூ போடுவீங்க ஒய்க்கு? இப்போ இங்க இருக்குது. இந்த ஈக்குவேஷன் எடுக்க நான் இந்த ஈக்குவேஷன் எடுத்துறேன். எது எடுத்தாலும் ஓகே. இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். அந்த ஈக்குவேஷன் நான் எடுத்துக்கிறேன். ரெண்டும் ஒண்ணு தான். இந்த ஈக்குவேஷன் எடுக்கணும். இந்த ஈக்குவேஷன் எடுக்கிறேன். சரிங்களா? அப்ப என்னாச்சு? 8x minus 10y equal to minus 66. அப்ப நான் எடுத்து மட்டும் என்ன ஈக்குவேஷன் எடுக்கிறேன்னு எனக்கு தெரியல. அதனால நான் என்ன பண்ண போறேன்? மேபி x on y எடுக்கிறேன். என்ன நடக்குதுன்னு நம்ம மறுபடியும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 8x equal to minus 66 plus 10y. அப்ப x equal to என்ன கிடைக்குது? minus 66 divided by 8 plus 10 by 8y. சரியாப்பா? ம் இந்த y கோஎஃபிஷியன்ட் வருது பாத்தீங்களா? இந்த y கோஎஃபிஷியன்ட் யாருன்னா இது வந்து x on y க்கு கன்சிடர் பண்ணிக்கிறேன். நல்லா பாத்துங்க. இது வந்து x ஈக்குவல்ன்றதுல இது எந்த x on y. சரியாப்பா? x ஈக்குவல்ன்றதுல இது வந்து x on y. இந்த y கோஎஃபிஷியன்ட் வந்து நமக்கு என்ன கிடைக்குது? pxy. இந்த y கோஎஃபிஷியன்ட் வந்து pxy. அப்ப pxy ஓட வேல்யூ என்ன கிடைக்குது? பிளஸ் வேல்யூ வருது 10 by 8 ன்னு வருது. சரிடா கண்ணு? ம் சரி. அடுத்த ஈக்குவேஷன் யாரு? 40x minus 18y தானே? அப்ப அத வந்து நான் x on y க்கு பதிலா என்ன எடுக்க போறேன்? y on x எடுக்க போறேன். 18y is equal to 40x minus 214. ஆ. 18y equal to நீ சொன்ன மாதிரி y is equal to 40 by 18 into x minus 214 divided by 18. அப்போ byx is equal to 40 by 18. 40 by 18 வருதா? ம் 40 by 18. அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. இது கிரேட்டர் தென் 1. இது கிரேட்டர் தென் 1. அப்ப pxy என்ன கண்டிப்பா கிடைக்கும்? greater than கிரேட்டர் தென் 1. அப்ப நம்ம மாத்தி எடுத்துக்கணும் அர்த்தம். நம்ம ஈக்குவேஷன் என்ன எடுத்துக்கிறோம்? மாத்தி எடுத்துக்கணும் அர்த்தம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு? ஆ அப்ப நாம என்ன பண்ணணும்? திரும்ப ஈக்குவேஷன் வந்து x on y y on x என்ன பண்ணணும்? திரும்ப நம்ம மாத்தி எடுத்து போடணும். சரியாப்பா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல y on x பண்ணனும். ஆ. அவ பண்ணிட்டு அதுல இருந்து நீங்க 6 கண்டுபிடிக்கணும். இருங்க 10y is equal to 8x plus 66. 10y equal to 8x by plus 10 plus 66 by 10. 8 by 10x. Yx is equal to 8 by 10. அடுத்தது x on y equation 2. x on y. x on y எப்படி கண்டுபிடிப்பேன்? xy is equal to x on y. 40x is equal to 214 plus 18y. bxy is equal to 18 by 40. 8 by 10 na 0.8. 18 by 52.
அப்ப என்ன ஆகும்? ஆர் ஈக்குவல் டு ரெண்டுமே லெஸ் தென் 1 தான் வரப்போகுது. அதனால பிரச்சனை கிடையாது. லெஸ் தென் 1 தான் வரப்போகுது. டைரக்டா இங்க ஒரே மல்டிப்ளை. சிம்பிளும் இருக்கு, மல்டிப்ளை பண்ணாலும் லெஸ் தென் 1 தான் வருது. ஆமா. ஸோ ஆர் கண்டுபிடிக்கலாம். ஆர் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ரூட் ஆஃப் 0.45 இன்ட்டு 0.8. அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 0.45 இன்ட்டு 0.8. 0.6 plus 0.6. பிளஸ் 0. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண எப்படி கண்டுபிடிக்கணும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? ஓகே ஓகே. அடுத்து சிக்மாவை எப்படி கண்டுபிடிப்பீங்க சார்? கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு வேரியன்ஸ் கொடுத்துட்டானா என்ன கொடுத்துட்டான்னு பாருங்க. சிக்மா எக்ஸ் கொடுத்துருக்காங்க. வேரியன்ஸ் கொடுத்துட்டா சிக்மா ஸ்கொயர் வேரியன்ஸ் கொடுத்துக்கலாம். சாரி, நான் சிக்மான்னு போட்டு இங்க வேரியன்ஸ்னு ஒரு வேர்டு கொடுத்துட்டான். சிக்மா எக்ஸ் ஸ்கொயர் கொடுத்துட்டான். சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? சிக்மா எக்ஸ் ஸ்கொயரா? ஆமா, வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. வேரியன்ஸ்ல சிக்மா எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 9 கொடுத்துட்டான். சரிங்களா? ஓகே. அப்ப சிக்மா எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். சரிங்களா? ஓ, சிக்மா எக்ஸ்ங்கிறது என்ன கோவேரியன்ஸா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இது வந்து வேரியன்ஸ். இது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ப்பா. ஓகே ஓகே. அப்ப pxy யோட ஃபார்முலா தெரியும் ஆல்ரெடி உங்களுக்கு. pxy யோட ஃபார்முலா என்ன? r into sigma x divided by sigma y. சரியாப்பா? ஓ ஆமா. pxy யோட வேல்யூ என்ன தெரிஞ்சது? 18/40. ஆமா, 18 byx எடுக்கறீங்க. எப்படி எது வேணா எடுத்துக்கலாம். என்னப்பா? எது வேணா எடுத்துக்கலாமா? byx நீ எது வேணா எடுத்துக்கலாம். ரெண்டும் ஒண்ணுதான். எது வேணா எடுத்துக்க, அது தப்பு கிடையாது. r into sigma y divided by sigma x. நீ இத கூட எடுத்துக்க, இது ஈஸி. ரெண்டுமே ஈஸி தான். என்னது? இது சிக்மா x கொடுத்துட்டானா அப்ப நீ இது என்னப்பா? pxy into 0.45 equal to 0.6 into 9 divided by 3 9 கிடையாது. இதே வந்துட்டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் 9னா அப்படியே 9 போட்டிருப்போமா? ஆமா, வேரியன்ஸ் தான் கொடுத்துக்கிறோம், அதனால நம்ம இதை போடுறோம். சரியா? Sigma y is equal to 0.6 into 3 whole divided by 0.45. Sigma y is equal to 0.6 into 3 divided by 0.45. 4. 4 கரெக்டாப்பா? எனர்ஜி டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். எனர்ஜி டவுட் இருக்குங்களா? இல்ல ஓகே. சூப்பர். ஓகே, இதுதான் இதனோட ஐடியா. ரெக்ரெஷன் கோஎஃபிஷியன்ட் அண்ட் ரெக்ரெஷன் கரஸ்பாண்டிங் லைன் ஈக்குவேஷன் எது கொடுத்தாலும் நம்மளுக்கு இதுதான் ஐடியா. இதுல எனர்ஜி டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? இதுக்கு அனதர் கான்செப்ட் என்ன சொல்றோம்னா, இப்ப போட்டோம்ல, இதுக்கு அனதர் மெத்தட் என்ன சொல்றாங்கன்னா லீஸ்ட் கோஎஃபிஷியன்ட் மெத்தடும்பாங்க, லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தடும்பாங்க. சரிங்களா? லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தடும்பாங்க. சரியாப்பா? அது எப்படி போறதுன்னு பார்த்தலாமா? லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் எப்படி போடுறாங்கன்னு பார்த்தலாமா கேட்டேன். அது எந்த டாபிக்ல வருது? ரெக்ரெஷன் தான். ரெக்ரெஷன் அனதர் மெத்தட். ஓகே. இது என்ன மெத்தட்? இது பார்த்தீங்கன்னா கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் வச்சு போடுறது. கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வச்சு போடுற மெத்தட். சரிங்களா? ஓகே. இப்போ போறது பார்த்தீங்கன்னா லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட். இதுதான் ஹையர் வேரியபிள் போனாலும் நம்ம இதுதான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதுக்கு பார்த்தீங்கன்னா லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட்ல நல்லா என்ன சொன்னீங்க? லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட்ல என்ன சொல்லுவாங்கன்னா y ஈக்குவல் டு a பிளஸ் bx. இதுதானே நம்ம லைன் ஈக்குவேஷன். அது உங்களுக்கு லோயர் கிளாஸ் படிச்சீங்க. y ஈக்குவல் டு a பிளஸ் bx. அதான் y ஈக்குவல் டு mx பிளஸ் c எடுப்பீங்களா? அதான் இந்த ஈக்குவேஷன். சரியாப்பா? அப்ப x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ டேட்டா வேல்யூ கொடுத்துருவாங்க. சரிங்களா? அப்ப இது வச்சுட்டு எப்படி லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் அப்படியே அப்ளை பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்கன்னா இந்த லைன் ஈக்குவேஷனுக்குள்ள இதை வச்சு ஃபார்ம் பண்ண சொல்றான். எப்படி ஃபார்ம் பண்ணீங்கன்னா சம்மேஷன் y ஈக்குவல் டு n into a plus b into summation x.
இது ஒரு ஈக்குவேஷனும் இது ஹெட்டிங்ஸ் லீஸ்ட் ஸ்கொயர் லைனா லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தடுப்பா. ரெக்ரெஷன் லைன் கண்டுபிடிக்க அனதர் மெத்தட். ஓகேங்களா? இது எதுக்குன்னா 2 வேரியபிளுக்கு ஓகே, 3 வேரியபிளுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம்னா மல்டிபிள் ரெக்ரெஷன் லைன் பார்க்க போறோம். ரெக்ரெஷன் லைன் இப்போ பார்க்குறதுக்கு நம்ம நார்மல் பார்த்துட்டோம். அடுத்த கான்செப்ட் என்னன்னா மல்டிபிள் ரெக்ரெஷன். இப்போ இது வந்துட்டு இட் இஸ் யூஸ்ட் டு ஃபைண்ட் ரெக்ரெஷன் லைனா? என்னப்பா இன்னொரு சொல்லு. இந்த லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் இஸ் யூஸ்ட் டு ஃபைண்ட் ரெக்ரெஷன் லைனா? ஆமா, ரெக்ரெஷன் லைன். ஆமாப்பா. ஃபர்ஸ்ட் அனதர் மெத்தட் இது. சரிங்களா? சரி, ஓகே. இது தெரிஞ்சுக்கோ. இது ஏன்னா இதுல வந்து நீ 2 வேரியபிளுக்கு வந்து அதான் யூஸ் பண்ணுவேன். மேக்ஸிமம் 2 வேரியபிளுக்கு அதான் யூஸ் பண்ணுவேன். இது எதுனா இது எதுக்கு யூஸ் பண்ணணும்னா 3 வேரியபிளுக்கு யூஸ் பண்ண போறோம். அடுத்து நம்ம பார்க்க போறது 3 வேரியபிள். அதாவது மல்டிபிள் ரெக்ரெஷன் லைன். அதுக்கு பேர் என்ன? மல்டிபிள் ரெக்ரெஷன் லைன். அதுக்கு வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அதனால ஃபர்ஸ்ட் நீ 2 வேரியபிளுக்கு தெரிஞ்சுக்கோ. 2 வேரியபிள் தெரிஞ்சாதான் அதே தான் 3 வேரியபிளுக்கும். சரிங்களா? சரி, இப்போ இதுதான் வந்து ஒரு லைன் ஈக்குவேஷன். y = a + bx இது லைன் ஈக்குவேஷன். இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றோம். இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்றோம். சரிங்களா? இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்து சம்மேஷன் x மல்டிப்ளைனா சம்மேஷன் xy = a × சம்மேஷன் x + b × சம்மேஷன் x². இதுதான் அனதர் ஃபார்முலா. சரியாப்பா? இப்போ என்னன்னா இது ரெண்டையும் நீங்க எடுத்து சால்வ் பண்ணிட்டு ஏவும் பியும் அப்ளை பண்ணினா அதான் ரெக்ரெஷன் லைன் ஈக்குவேஷன் y on x. சரியாடா கண்ணு? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? டவுட் இருக்குதா? என்னப்பா? சம் பண்றப்ப பாத்துக்கலாம். ஓகே. இது ஓகே. இப்போ நீ சம் பார்க்கலான்ட்டு அதனால சம்முக்கு போறேன். இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ண போறோம். சால்வ் பண்றது வந்து ஆல்ரெடி லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ற ஐடியா வச்சே போடுறதான். மற்றபடி பெருசா நம்ம எதுவும் போடுறதில்ல. இதை வச்சு நான் ஒரு கொஸ்டின் நம்ம ஈஸியான கொஸ்டினே போட போறோம். என்ன கொஸ்டின் அப்படின்னா இந்த கொஸ்டின் வச்சுட்டு நம்ம எப்படி போறது? அவன் என்ன மெத்தட்னு சொல்ல மாட்டான். ஏதோ ஒரு மெத்தட் நீங்க போட்டுக்கலாம். 2 மெத்தட்ல 2 வேரியபிள் மேக்ஸிமம் பழைய மெத்தட் தான் போட சொல்லுவாங்க. அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? நீ இது எதுக்கு யூஸ் பண்ணா? இப்போ நான் 3 வேரியபிளுக்காக நான் இந்த இது கான்செப்ட் இப்போ சொல்லி கொடுக்குறேன். அடுத்து 3 வேரியபிளுக்கு நம்ம போவோம். சரிங்களா? இது 3 வேரியபிளுக்காக நான் வந்து லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் நான் போறேன். சரியாப்பா? ஓகே. யூசிங் லீஸ்ட் ஸ்கொயர் 3 வேரியபிள் அனுப்பிட்டா சொல்லுங்க சார். இருக்குதுடா. அதனால தான் நான் இதை சொல்லி கொடுக்குறேன். 3 வேரியபிளுக்கு இந்த மெத்தட் தான் வேணும். அதனால தான் இந்த மெத்தட் நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். அடுத்த கான்செப்ட் அதை எடுத்து தான் இப்போ உனக்கு கொடுக்குறேன். அதை எடுத்துட்டு இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிடும். நம்ம நாளைக்கு கிளாஸ் பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற பார்ஷியல் கார்லேஷன் அண்ட் மல்டிபிள் கார்லேஷன் இருக்கும். நாளைக்கு வந்து மல்டிபிள் கார்லேஷன் பார்ஷியல் கார்லேஷன் நாளைக்கு பார்ப்போம். சரிங்களா? சரி, இதை ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம். லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் இதை நீ பழகிட்டீங்கன்னா 3 வேரியபிள் நீயே போட்டுடலாம். ஈஸியாக இருக்கும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது எக்ஸ். என்னென்ன வேணும் நம்மளுக்கு? சேம் ஐடியா. சம்மேஷன் எக்ஸ் வேணும். எக்ஸ் போட்டாச்சு. ஒய் சம்மேஷன் ஒய் போட்டாச்சு. அடுத்து எக்ஸ் ஒய் போட்டாச்சு. இங்க சம்மேஷன் x² இருக்குது. x². அவ்வளவுதான். y² இல்லை, அதனால விட்டுறலாம். சரிங்களா? அதாவது டேபிள் ஃபார்ம் பண்ணி கிடக்கணும் போட்டு போகணும். நீ இதை கால்குலேட்டர்ல என்ட்ரி பண்ணி கிடக்கணும் போட்டுருவியா? நீ என்ட்ரி பண்ணி போட்டு போகணும். அப்ப என்ன ஆகும்? 1 3 5 7 9 15 18 21 23 22. என்ன இதுக்கு அதே ஃபார்ம் யூஸ் பண்றீங்க? வேற ஃபார்ம்? ஏய், இந்த ஃபார்முலாடா இங்க இருக்கு. இந்த ஃபார்முலா சம்மேஷன் ஒய்ல நீங்க இல்ல டேபிள் அதே டேபிள் வருது. அவ்வளவுதான். டேபிள் பாத்தீங்கன்னா அந்த y² மட்டும் வரல, டேபிள் அதே தான் வருது. பட் கான்செப்ட் பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட்ல வருது. சரிங்களா? புரியுதாப்பா? நீ டேபிள் வச்சு சொல்ற, டேபிள் இதே டேபிள் தான். பட் ஃபார்முலா பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். அந்த ஃபார்முலா கிடையாது. சரியா? சரி, சொல்லுங்க. சம்மேஷன் x என்ன? சம்மேஷன் y என்ன? n எவ்வளவு? 1 2 3 4 5. n வந்து 5.
சம்மேஷன் x என்ன, சம்மேஷன் y என்ன, சம்மேஷன் xy என்ன, சம்மேஷன் y என்ன, சாரி சம்மேஷன் x ஸ்கொயர்ட் என்ன. Summation x1 to 25. ஆ Summation y1 to 99. 99 Mm. Summation x1 to 533. 533. Summation x square 1 to 165. 165 ஆ? Mm. ஓகே சூப்பர். அப்ப எல்லா வேலையும் இங்க அப்ளை பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? 99 equal to 99 is equal to n into n1 to 5. 5. ஏன் என்னன்னு தெரியல. 25 அதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓ ஓகே. பியும் தெரியாது. into summation x 25b. 99 is equal to 5a plus 25b. 533 is equal to 25a plus 165b. You solve பண்ணணும். ஆமா. a b ல வச்சு சால்வ் பண்ணா a வேல்யூ என்ன b வேல்யூ என்ன ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து நம்ம y ஈக்குவல் டு ax plus b க்கு போடுவோம். a plus bx க்கு போடுவோம். a1 to 15.05. அதான் 50.05 ஆ? b1 to 0.95. 0.95 அவ்வளோதான். அப்போ y வந்து என்னது 50.05 அண்டு b வந்து இது 0.95. ஓகேங்களா? 0.95 x. ஓகே. ஆமா x தான் வரும். நான் b போட்டேன் சாரி. அப்போ என்னாச்சு y ஈக்குவல் டு 50. இது வந்துட்டு அப்போ y on x ஓட லைனா? ஆமா. இப்போ x on y எப்படி போடுவேன்? இதே ஐடியா தான். இதே ஐடியா cd வச்சு போடுங்க. அப்போ எப்படி போலாம்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இங்க இருக்கிற ஈக்குவேஷன் எப்படி ஆகும்னா இங்க x ஈக்குவல் டு c பிளஸ் dy வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ இது என்ன பண்ணுங்க? இது சம்மேஷன் எடுத்தீங்கன்னா சம்மேஷன் x ஈக்குவல் டு n into c பிளஸ் d into summation y. கரெக்ட்டுங்களா? திரும்ப என்ன கிடைக்கும்? summation xy equal to c into summation y plus d into summation y square. இதுதான் வந்து y on x க்கு பதிலா x on y ஓட ஃபார்முலா. சரிங்களா? இது ரெண்டையும் நீங்க சால்வ் பண்ணி போட்டீங்கன்னா போதும். இது வந்து y on x க்கு இல்ல x on y, இது வந்து y on x. சரிங்களா? அப்ப x on y க்கு வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி போடணும். சரிங்களா? x on y க்கு வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நீங்க சால்வ் பண்ணி போடணும். சரியாப்பா? இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எழுதிக்கணும் இங்க இருக்குது பாரு. இது ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிட்டு இந்தில போடணும். இந்த பேர்ல போடணும். ஒரே வேல்யூ தான வரும். ஓகே ஓகே. புரியுதா? y on x க்கு எப்படி போற, x on y க்கு போற எப்படி போற அண்டர்ஸ்டாண்ட் முடியுதா? y on x னா இது மூணு ஈக்குவேஷன் கம்பைன் பண்ணி போடணும். இல்ல புரிஞ்சு எழுதிட்டேன். எழுதிட்டியா? ஓகே ஓகே ஓகே. சோ அடுத்து பார்க்கலாமா? இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? இதுக்கு பேர் என்ன? லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட். சரிங்களா? ரெகரஷன் லைன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஐடியா தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெகரஷன் பிளேன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பண்ண போறோம் மல்டிபிள் ரெகரஷன் பிளேன் ஃபார்முலா. பிளேன் ஃபார்முலா லைன் கிடையாது. மல்டிபிள் ரெகரஷன் பிளேன். சரியாப்பா? இது என்ட்ரி பண்றேன். ஒரே நிமிஷம் என்ட்ரி பண்ணிடுறேன். மல்டிப்ளை ரெகரஷன் ஃபார்முலா. ஆக்சுவலா இது பிளேன், ரெகரஷன் பிளேன், லைன் கிடையாது. ஏன்னா 2 வேரியன்ட் மட்டும் தான் லைன், 3 வேரியன்ட் போயிடுச்சுன்னா அது பேர் பிளேன். சரியா? சோ அதனோட ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்துக்கலாமா? சோ அதனோட ஃபார்முலா எப்படி இருக்கும் பாத்துக்கோ. இப்போ இப்படி இத்தனை வேரியபிள் போகுதுல, போயிட்டே இருக்கும். சரிங்களா?
அப்ப ஜென்ரலா அவன் எடுக்கிறான்னா 3 வேரியபிளோட உங்களுக்கு முடிஞ்சது. 4, 5 வேரியபிளா வராது. 3 வேரியபிளோட முடிஞ்சது. அப்ப 3 வேரியபிள் எடுக்கணும் எப்படி எடுப்ப? y equal to b0 plus b1 x plus b2 x2 சாரி x1 x2 சரியாப்பா? இதான் 3 வேரியபிளோடது. இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இதுதான் 3 வேரியபிளோடது. சரிங்களா? ஓகேவா? 3 வேரியபிள். NP 3 வேரியபிள்னா y x1 x2 3 வேரியபிள். சரி எனக்கு என்ன? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அப்ப இது எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுத்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ண போறோம்னா சம்மேஷன் எடுத்துக்கங்க. சம்மேஷன் எடுத்தா என்ன கிடைக்கும்? சம்மேஷன் y ஈக்குவல் டு n இன்ட்டு b0 பிளஸ் b1 இன்ட்டு சம்மேஷன் x1 பிளஸ் b2 இன்ட்டு சம்மேஷன் x2. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. இது சால்வ் பண்ற ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ சம்மேஷன் x1 மல்டிப்ளை பண்ணுங்க. சம்மேஷன் x1y ஈக்குவல் டு b0 இன்ட்டு சம்மேஷன் x1. ஏன் x1 மல்டிப்ளை பண்றோம்? அதாவது ஓகே நீ சொன்ன ஐடியா கரெக்ட். ப்ரீவியஸ் ஈக்குவேஷன் நான் ஒரு ஐடியா கொடுத்தேன். அதை நோட் பண்ணியே இல்லை. y ஈக்குவல் என்ன a பிளஸ் bx எடுத்தேன். கரெக்ட்டுங்களா? இதுக்கு சம்மேஷன் எடுத்தா என்ன கிடைக்கும்? சம்மேஷன் y ஈக்குவல் டு n இன்ட்டு a பிளஸ் b இன்ட்டு சம்மேஷன் x. கரெக்ட்டுங்களா? அப்ப இதுக்கு வந்து நீ சம்மேஷன் x மல்டிப்ளை பண்ண சொன்னேன். அப்ப என்னாகும்? சம்மேஷன் xy ஈக்குவல் டு a இன்ட்டு சம்மேஷன் x பிளஸ் b இன்ட்டு சம்மேஷன் x ஸ்கொயர். இந்த 3 ஈக்குவேஷன் பேர் தான் வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது y ஆன் x கிடைக்கும். அந்த ஐடியா நான் உனக்கு கொடுத்தேன். ஓகேங்களா? இப்போ அதுக்கு பதிலா என்ன இருக்குன்னா என்னப்பா? இங்க சம்மேஷன் x1 மல்டிப்ளை பண்ணனுமா? சம்மேஷன் x1 ஃபர்ஸ்ட் டைம் மல்டிப்ளை பண்ணனும். அடுத்த டைம் சம்மேஷன் y1 இதுக்கு மல்டிப்ளை பண்ணனும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சம்மேஷன் x1 முடிப்போம். அடுத்து சம்மேஷன் y1 அடுத்த ஈக்குவேஷன் போடுவோம். சரியாப்பா? அப்ப b1 இன்டு சம்மேஷன் x1 ஸ்கொயர் பிளஸ் b2 இன்டு சம்மேஷன் x1 x2. சரிங்களா? அடுத்த ஈக்குவேஷன் சொன்ன மாதிரி இதுக்கு வந்து x2 மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும்? சம்மேஷன் x2y ஈக்குவல் டு b0 இன்டு சம்மேஷன் x1 x2. ஒரு நிமிஷம். x2 தானே வரும். நான் ரெண்டுமே எழுதிட்டேன். x2 தான் வரும். b0 இன்டு இதுக்கு தானே பண்றோம். b0 into summation x1 x2 plus b1 into summation x1 x2 plus b2 into summation x2 square. ஓகே பாப்பா? இந்த மூணு ஈக்குவேஷன் எடுத்து நீங்க சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும்? p0 p1 p2 கிடைக்கும். அந்த மூணு வேல்யூ நீங்க இங்க கொண்டு வந்து அப்ளை பண்ணீங்கன்னா வொர்க் முடிஞ்சிராது. சரிங்களா? இதுதான் வந்து நம்ம மல்டிப்ளை ரெக்ரெஷனோட மெயின் கான்செப்ட். சரிங்களா? நோட் பண்ணிக்கிங்க. சப்போஸ் கிளியரா இல்லைன்னா உங்க சாரோட ஃபார்மாவை இன்ஸ்டால் பண்ணிடுறேன். அதுதான் அவர் என்ட்ரி பண்ணிக்கிறாரு. ரெண்டுமே ஒண்ணுதான். அதுதான் என்ட்ரி பண்ணிக்கிறேன் நானும். இது எதனோடது? y ஈக்குவல் டு p0 பிளஸ் p1 x1 பிளஸ் p2 x2 ஃபார்மேட் பிளைன், ரெக்ரெஷன் பிளைன். இது வந்து ரெக்ரெஷன் பிளைன்பாங்க, அதனோட ஃபார்மேட். ஓகே. இதுக்கு ப்ராப்ளம் போட்டு இன்னைக்கு கிளாஸ் நம்ம முடிக்க போறோம். இதுக்கு ப்ராப்ளம் கொஞ்சம் லென்த்தா தான் போகும். கால்குலேஷன் அவ்வளோ லென்த்து. இது கால்குலேட்டர் பார்த்தீங்கன்னா 3 வேரியபிள் போட முடியாது. உங்களுக்கு 2 வேரியபிள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் பார்த்து 3 வேரியபிள் என்ன பண்ணா 2 டைம் வேணா ஸ்பிளிட் அப் பண்ணி போட முடியும். ஒரு டைம் என்ட்ரி பண்ணி இன்னொரு வேல்யூ கட் பண்ணிட்டு கால்குலேட்டர் 3 வேரியபிள் போடலாம். போடலாமா? எக்ஸ் ஒய் இஜிட் இருக்குதா? பரவாயில்லடா. இன்னொருத்தர் கேட்டு இல்லைனாங்க. பரவாயில்ல, உனக்கு 3 வேரியபிள் இருக்குன்னு போடலாம்னு வெரி குட். அப்ப கரெக்டா பார்த்து போடு. வேல்யூ எப்படி செக் பண்ணுமோ அது மாதிரி பார்த்து போடு. சரிங்களா? இதான் கொஸ்டின். சரிங்களா? அப்போ y கொடுத்துட்டா y ஆன் x1 x2. அப்போ ஃபார்மேட் என்ன? y ஈக்குவல் டு b0 பிளஸ் b1 x1 பிளஸ் b2 x2. அப்போ இதனோட ரெக்ரெஷன் மல்டிபிள் ரெக்ரெஷன் ஈக்குவேஷன் என்னப்பா? क्वेश्चन எழுதிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. क्वेश्चन எழுதிக்க. டேபிள் மட்டும் எழுதினா போதுங்களா? டேபிள் எழுதினா உனக்கு ஓகே கன்வீனியன்ட்டா இருந்தா உன்னோட ஐடியா தான். டேபிள் எழுதிக்க. நம்மளா கெட்டிங், அந்த கெட்டிங் கீழே தானே எழுதுற. மல்டிபிள் ரெக்ரெஷன் கெட்டிங் கீழே தானே எழுதுற. எழுதிக்க. அதனோட क्वेश्चन உனக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? எக்ஸ்ட்ரா क्वेश्चन இது இருந்தா பாரு. எக்ஸ்ட்ரா क्वेश्चन கொடுக்கல. n வேல்யூ 10 கொடுத்துக்கறான். அப்ப n 10க்கு தான் பாத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 அவ்வளவுதான் கொடுத்துக்கறான். மத்தபடி x1 வேல்யூ x2 வேல்யூ இதுன்னு சொல்லி அவன் கொடுக்கல, மென்ஷன் பண்ணல.
எல்லாம் எழுதிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்? y is equal to b0 plus b1 x1 plus b2 x2. அப்போ அதனோட ஃபார்முலா என்ன? சம்மேஷன் y ஈக்குவல் டு தெரியுமில்ல n இன்ட்டு b0 ப்ளஸ் b1 இன்ட்டு சம்மேஷன் x1 ப்ளஸ் b2 இன்ட்டு சம்மேஷன் x2. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இது கண்டுபிடிக்கணும். ஆமா. அடுத்தது x1 மல்டிப்ளை பண்ண போறேன். சரி, ஃபர்ஸ்ட் இது பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்க. என்னப்பா? ஃபர்ஸ்ட் இது பண்ணிக்கலாம். எது பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் முடிக்கலாம். அடே மூணையும் போட்டா தானே முடிக்க முடியும். அப்ப டேபிள் ஃபார்ம் பண்ணணும்ல. டேபிள் என்ன டேபிள் இங்க மல்டிப்ளை பண்ணுவ? y x1 x2 y. அதுக்கப்புறம் என்ன டேபிள் வேணும் நமக்கு தெரியாதுல்ல. அப்ப மூணு ஃபார்முலா எழுதினா தான் நமக்கு தெரிய முடியும். சரிங்களா? சரி எழுதுங்க. b0 into x1 plus b1 into summation x1 square plus b2 into summation x1 x2. Summation x2 into y equal to b0 into summation x2 plus b1 into summation x1 x2 plus b2 into summation x2 square. சரிங்களா? அப்போ y வந்துச்சு என்ன வேணும்? x1 y வேணும், x2 y வேணும். இங்க பாருங்க இது ரெண்டு என்ட்ரி ஆயிடுச்சு. என்னப்பா? இருங்க. என்னென்ன வேணும் பாத்துக்க டேபிளுக்கு நீ ஃபார்முலா எழுதிட்டு பாரு. சரி இப்போ மூணு எழுதிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? டேபிளுக்கு என்னென்ன வேணும் பார்க்கணும்னா டேபிளுக்கு என்னென்ன வேணும்? இந்த டேபிள். இது கால்குலேஷன் போட டேபிள் வேணும்தான்டா. சரி முடிங்க எழுதுங்க. இப்போ என்னென்ன வேணும்? சம்மேஷன் x1 போட்டாச்சு, x1 ஸ்கொயர் வேணும், x2 ஸ்கொயர் வேணும். அப்ப x1 ஸ்கொயர் x2 ஸ்கொயர். அது தவிர என்ன வேணுமோ பாரு டேபிள் ஃபார்முலால. x1 x2 இருக்குது. x1 y வேணும். x1 மட்டும் போதும்ல. ஓ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? டவுட்டா இருக்குறியா? என்ட்ரி பண்ணிட்டேன். இது வந்து x1 x2 வேண்டாமா? அதை எழுதிக்கிறேன். அதை எழுதலையோ அதான் தொலைவிட்டு இருக்கிறேன். x1 x2 வேணும். x1 x2 இங்க இருக்குது. அது தொலைவிட்டு இருக்கிறேன். x1 x2 இருக்குது, எழுதியாச்சு. அவ்வளவுதான். மற்றபடி எந்த டேபிள் தேவையில்லை. ஓகே, நீ தான் மூணு வேரியபிள் கால்குலேட்டர் போட முடியல. போட்டீங்கன்னா இதனோட வேல்யூ தான் வேணும். போட முடியுமா கால்குலேட்டர்? இல்ல நான் டேபிள் இங்க போட்டு தான் போட முடியுமா? இதெல்லாம் போட முடியாது. இது வேணும்ல, வேல்யூ வேணும்ல. வேல்யூ தான் இருக்குதுல்ல. இந்த வேல்யூ தான் போட போற. எங்க இருக்கு வேல்யூ? என்னடா மூணு வேரியபிள் போட முடியும்னா கால்குலேட்டர் போட முடியுமா முடியாதா? சார் போட முடியும். இங்க b0 b1 b2 ன்னு இருக்கு. அது எங்க போடுறது? அது கான்ஸ்டன்ட் எப்படி நம்ம கண்டுபிடிக்க வேணும்டா. சரி எப்படியே இப்ப சமய x1 x2 எல்லாம் கண்டுபிடிக்கணும்ல. அது முதல்ல கண்டுபிடிக்கலாம். இதென்ன x1 x2? இங்க இருக்கிற வேல்யூ தான் x1 x2. சரி சார், மல்டிப்ளை பண்ணி போட்டு சம்மேஷன் போடணும்ல. அதெல்லாம் கால்குலேட்டர்ல எப்படி அதுவே போடும். சரி எழுதிட்டா? அப்ப வேல்யூ என்ன? 20 23 25 27 இருக்குல்ல. ஆமா, அதை என்ட்ரி பண்ணிட்டா? ஆமா, என்ட்ரி பண்ணிடுறேன். பாத்துக்கோ, நீ கால்குலேட்டர் போட்டு பாத்துக்க. அப்பதான் கரெக்டா இருக்கு. சரியா? சரி, இதான் டேபிள் ஃபார்மேட். அப்ப அந்த டேபிள் ஃபார்மேட் தான் இங்க ஆன்சர் பண்ணிருக்கீங்க. x1 எப்படி அது வரும்? ஆமா, அது y. அது y-ஓட வேல்யூ தான் நான் மாத்தி போட்டேன். ஓகேவா? இதான் வேல்யூ. சரியா? 23 60 10 28 23 38 16 20 28 23 20 23 25 26. இந்த ஒரு டேபிள் இருக்குது. அது கீழே என்ட்ரி பண்ணிடும். அதனோட கண்டினியூஸ் தான்டா. அது 8 வேல்யூ தான் போட்டிருப்பாங்க. 7 வேல்யூ தான் போட்டிருப்பாங்க. மீதி கண்டினியூஸ் வேல்யூ. இப்போ என்ட்ரி பண்ணி மினிமைஸ் பண்ற பார்த்து என்ட்ரி பண்ணி அப்பயும் வந்துருக்குல. ஓகேவா? என்ட்ரி பண்ணி x1 into
3, 6, 7, x2 into 6, 7, 5, 1, x1 square 2, 2, 4, 6, x2 square 7, 3, 2, 6, x1 into x2 3, 6, 1, 7. சரி ஓகே இப்போ என்ன பண்ணணும்? இப்போ என்ன பண்ணணும்? இது எல்லா வேல்யூ மேலே 3 ஈக்குவேஷன் இருக்குதுல்ல, ம் அந்த 3 ஈக்குவேஷன் அப்ளை பண்ணணும். அவ்வளோதான். இது என்ன வேல்யூ? எழுது. இது வந்து சம்மேஷன் ஒய் வேல்யூ, இது சம்மேஷன். சரி ஓகே அதெல்லாம் எழுதிட்டேன். ஆ நீங்கள் ஈக்குவேஷன் எழுதி போட்டீங்க. 3 ஈக்குவேஷன் இருக்கு, இதில் போட வேணும். பிட் சரி அது பண்ணி எழுதி. ஜூம் பண்ணி. ஆ 253 is equal to ம் n வேல்யூ என்னது? 3, 6, 10 10. கொடுத்துட்டாங்க. ம் 10 into b0 ம் plus summation x1 142 into b1 plus summation x2 264 into b2. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் முடிஞ்சது. ரெண்டாவது ஈக்குவேஷன் அடுத்தது summation x1 by 3678 equal to summation x1 142 b0 plus x1 square into 2246 into b1 plus 3617 into b2. Summation x2 சார் எழுதுங்க சார். என்னோட வேலை என்னடா, நீ தான் சொல்லிட்டு எனக்கு கீழே போய் பார்க்கணும். நீ தானே சொல்லிக்கிற. நெக்ஸ்ட் இல்லை நீங்கள் 6751. நீ சொன்னேன் அப்படி எழுதினா பார்த்து நீ எழுதிக்கிற, அதனால தான் கீழே கீழே வரணும். நீங்களும் இருக்க செக் பண்ணுங்க. சரி நான் அதை என்ட்ரி பண்ணிடுறேன். நீ எழுது, நீ என்ட்ரி, நான் அதை செக் பண்ணி என்ட்ரி பண்ணிடுறேன். ம் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்க, அதான் வருதானே. அதுக்கப்புறம் நீ கால்குலேட்டர் போட்டு சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு. சரியா? ம் அதோட இது பார்த்தீங்கன்னா இதுதான் வருது. கரெக்டா? இதுதான் வருது கரெக்டா. நாம டேபிள் கொடுத்துட்டா எல்லாம் கொடுத்துட்டு இதுதான் வருது. வந்துருச்சு. ஆன்சர் என்ன? P0 P1 P2 கண்டுபிடிச்சிட்டியா? அதில் என்ன கொடுத்துருக்கு? என்ட்ரி பண்ணிடுறது. என்ட்ரி பண்ணிட்டு ஈக்குவேஷன் எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணிடுறோம். சரியா? இதுதான் P0 P1 அண்ட் P2 ஓட வேல்யூ. கால்குலேட்டர் மேபி போட்டிருந்தீங்கன்னா வந்திருக்கும். செக் பண்ணி பார்த்துக்கோ இதாக வருதான்னு. வந்துருச்சு. அப்போ அதை வந்து நம்ம என்ன போகிறோம்? y ஈக்குவல் டு P0 ப்ளஸ் P1 P0 plus B1 y is equal B1 x1 plus B2 x2. ம் ம்
இதானா இது ரெக்ரெஷன் லைனு? அவ்வளோதான் ரெக்ரெஷன் லைன், அவ்வளோதான். ஒய் ஆன் x1 அண்ட் x2 ஓடுது. சரிங்களா? ரெக்ரெஷன் லைன் y on x1, x2. ஓகே. இது என்ன மெத்தடு? இப்போ போட்ட மெத்தடு பேரு லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட். சரிங்களா? இப்போ போட்ட மெத்தட் லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட். இதே ப்ராப்ளத்தை நம்ம என்ன மெத்தட் போடலாம்? ரெக்ரெஷனோ அண்ட் சாரி கார்லேஷனோ அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வச்சு நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். ஆனா இது 3 வேரியபிள்ல அதுல போட முடியுமா? என்னப்பா? இது 3 வேரியபிள் அதுல போட முடியுமா? போட முடியும். அதுக்கு வந்து பேசிக் என்ன வேணும்னா, இந்த கார்லேஷன்ல 2 டைப் இருக்குது, ரெக்ரெஷன்ல இன்னொரு டைப் இருக்குது. அதை ரெண்டையும் நம்ம லேர்ன் பண்ணணும். அப்ப நான் இது வரைக்கும் முடிச்சுட்டேன். இதே சம்ம நம்ம என்ன மெத்தட்ல போட வேணும்? கார்லேஷன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வச்சு போறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது இது ஃபர்ஸ்ட் நான் என்ன லேர்ன் பண்ணணும்னா, கார்லேஷன்ல பார்ஷியல் கார்லேஷன் என்னன்னு ஒரு டாபிக் இருக்குது. அதுவும் மல்டிபிள் கார்லேஷன் ஒன்னு இருக்குது. சரிங்களா? அதுவும் நம்ம படிக்கணும். சரிங்களா? மல்டிபிள் கார்லேஷன் ஒரு டாபிக் இருக்குது, அது படிக்கணும். அங்க என்ன மெத்தட்னு கேட்க மாட்டாங்க. அது கேட்க மாட்டாங்க. அது சப்போஸ் மென்ஷன் பண்ணா அது போட தெரியணும்ல. மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா போட்டுதான் ஆகணும். சரியா? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரெசிடியூவல்னு ஒன்று இருக்கும். அந்த ரெசிடியூவல் டாபிக்கும் நான் பார்க்கணும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல ரெசிடியூவல்னு ஒரு டாபிக் இருக்குது, அந்த டாபிக் பார்க்கணும். இது 3 டாபிக் பார்த்துட்டா அடுத்த கான்செப்ட் நம்ம கார்லேஷன் ரெக்ரெஷனை வந்து நம்ம மல்டிபிள் கார்லேஷன் எப்படி நம்ம முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்றது, ரெக்ரெஷனை முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்றது நம்ம பார்ப்போம். சரிங்களாமா? சார்